ஹலோ ஆண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்பைடரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ராடில் மேக் பண்ணியிருக்கேன். மேலே 8 முள், கீழே 8 முள், பிரைடன் லைனில் தான் கட்டினது. ஸோ இதை வந்து நடுவில் இருக்க இந்த ஸ்ப்ரிங்கில் கரெக்டாக எப்படி மாவு வைக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இந்த பக்கம், இதை இந்த பக்கம், முள்ளை 2 பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் சொன்னது தான், மாவை எப்போவுமே தூளாக வச்சுக்கோங்க. தூளாக வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா கையில் போட்டு இப்படி அமுக்குங்க. நல்லா அமைக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரு தட்டையாக ஒரு தட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க ஸ்ப்ரிங்கில் வச்சு ஸ்ப்ரிங்கை லைட்டாக இப்படி உள்ளே அழுத்துனீங்கன்னா அழகாக உள்ள போயிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த 2 சைடை இப்படி அமுக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது அன்ஈவனாக தான் வரும். நீங்கள் போக போக பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. ஈவன்லாம் முக்கியம் இல்லை, முள் இப்போ குத்துறது தான் மெயின். எப்படி முள்ளை குத்தணுன்றதை காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் கூட போடுங்க. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜிலேபி தோல் அதிகமாக இருக்கும். மற்றபடி டைரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மாவு வச்சாச்சு. இப்போ ஆட்டி பார்த்தா கூட விழாது. இப்போ வந்து இன்னும் க்ரிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கீழே தள்ளிக்கிட்டேன். கீழே தள்ளிக்கிட்ட அப்புறம் இந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளை வந்து இப்படி இருக்க முள்ளை இப்படி அழுத்தணும். தெரியுதா? இந்த முள்ளை இப்படி அழுத்தி விடணும். ஸோ லைட்டாக தான் முள் தெரியணும். கடைசி அமுக்கும் போது கரெக்டாக அமைக்கலாம். ஸோ இது 1 by 1 நம்ம ஒன்று அமுக்கணும். நீங்கள் ஈவனாக அமுக்கணும்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் அமைக்கலாம். ஸோ இப்போ கீழே இருக்கிறத அமுக்கியாச்சு. இப்போ மேலே இருக்கிறத வந்து இது கொஞ்சம் வேலை அதிகம்தான், இருந்தாலும் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மீன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருக்கும். ஜிலேபி அதிகமாக மாட்டிச்சுன்னா கொஞ்சம் இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து எந்த மீன் வாய் வைக்குதோ ஃபஸ்ட்டு மீன் மாட்டிக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மற்ற மீனுங்க வந்து அதை தொடாதுங்க. சின்ன மீனாக மாட்டியிருந்ததுன்னா பயத்துலேயே வந்து தொடாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த முள்ளுக்கும் இடைவெளியே இல்லாமல் கரெக்டாக குத்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குத்திட்ட அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் மேலே அன்ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கையை வச்சு லைட்டாக அமுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து அமுக்குங்க, முள் குத்தம். இந்த கம்பி ஸ்பைடரில் எப்படி யூஸ் பண்ணோன்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சொல்லியிருந்தேன் போடுறேன்ட்டு. ஸோ அதனால் ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ. இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு எந்த மீனும் மாட்டல. அதனால் நம்ம கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கினவர் இதே ஸ்பைடர் வாங்கியிருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனை லேண்ட் பண்ணியிருக்காரு. அழகாக வந்து நம்மளுக்கு மொபைலில் அழகாக வீடியோ எடுத்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனோட அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எண்டு வரையும் பாருங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைபர் வீடியோ இருக்குது, மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் எண்டு வரையும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலுக்கு சண்டல ஊத்துறா ஊத்தினே வேணும் வாய்ப்பா இல்ல ஆமா ஆமா பிச்சுக்கு பண்ணி ரைட் பீச் போறோம் நான் பாத்துறேன் சின்ன தண்டா ஏய் நான் அவரே வாங்க நாள மட்டும் நேரா வந்துருங்க. இது வீடு மாதிரி